வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரணமான விஷயம். நீங்கள் தினமும் உங்கள் சமையலறையில் பார்க்கும் ஒரு பொருள். உங்கள் கைகான்களில் இருக்கும் வலி, எரிச்சல், முள்குத்துவது மாதிரி உணர்வு, சோர்வு ஆகியவற்றை அப்படியே இல்லாமல் செய்துவிடும் என்றால் நம்ப முடியுமா? ஆனால் உண்மை அதுதான். இன்று நான் உங்களுக்கு ஒரு மிக அரிய ஆயுர்வேத நிவாரணத்தை சொல்லப் போகிறேன். இதை குறித்து மிக குறைந்தவர்களே அறிவார்கள். இந்த நிவாரணம் நரம்புகளின் பலவீனத்தை சரிசெய்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, மாதங்களாக தொந்தரவு தரும் வலியையும் குறைக்கிறது. பலருக்கு இரவில் கால்களில் எரிச்சல், சிலருக்கு முள்குத்துவது போல உணர்வு, சிலருக்கு சோர்வு. மருந்துகள் கொஞ்சம் நிம்மதி தரும், ஆனால் சில நாட்களில் மீண்டும் அதே பிரச்சனை. ஆனால் இந்த நிவாரணம் வேறுபட்டது. ஏனெனில் இது உங்கள் சமையலறையில் இருக்கும் 3 சாதாரண பொருட்களால் தயாராகிறது. இது உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்து நரம்புகளுக்கு ஆறுதல் தரும். 14-15 நாட்களில் பலர் அதன் பலனை உணர்ந்துள்ளனர். ஒரு ஆயுர்வேத குருவின் கதை. பல வருடங்களுக்கு முன்பு மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குருவின் ஆசிரமம் இருந்தது. அவர் சாதாரண ஆசான் அல்ல. உடல், மனம், நரம்புகள் மூன்றையும் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வைத்தியர். ஒரு நாள் காலை அபிஷேக் என்ற இளைஞன் ஆசிரமத்திற்கு வந்தான். அவன் முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது. அவன் குருவிடம் கூறினான், குருஜி, என் கால்களில் தீ போல எரிச்சல், சில நேரம் முள்குத்துவது போல, சில நேரம் உணர்வில்லாமல் போகிறது. கை கால்களில் தொடர்ந்த வலி, சிறிது நடந்தாலே சோர்வு. குரு அமைதியாக சொன்னார், மகனே, இது நரம்புகளின் பலவீனம். நரம்புகளில் இரத்த ஓட்டம் குறைந்தால் இப்படிப்பட்ட அறிகுறிகள் வரும். 3 பொருட்கள் கொண்ட கஷாயம். குரு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணீர் வைத்து கொதிக்க வைத்தார். பின்னர் சொன்னார், இந்த நிவாரணம் 3 சக்தி வாய்ந்த பொருட்களால் தயாராகிறது. பட்டை, பெரிய ஏலக்காய், கிராம்பு. அவர் சொன்னார், ஸ்ரீபட்டை சோர்வை குறைக்கும், ஏலக்காய் நரம்புகளை தளர்த்தும், கிராம்பு வலி மற்றும் எரிச்சலை குறைக்கும். அவற்றை தண்ணீரில் போட்டு 3-4 நிமிடம் கொதிக்க விட்டார். தண்ணீர் பொன்னிறமாக மாறியது. எப்போது குடிக்க வேண்டும்? குரு கூறினார், இது வெதுவெதுப்பாக இருக்கும்போது வடிகட்டி குடிக்க வேண்டும். இரவு உணவுக்கு 30 நிமிடம் பிறகு குடிக்க வேண்டும். தினமும் ஒரு முறை போதும். 14-15 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தேன், வெல்லம் சேர்க்க வேண்டாம். ஒரு சிறிய கூடுதல் ரகசியம். கஷாயம் குடித்த 15 நிமிடங்களுக்கு பிறகு சோம்பு மென்றால் நல்லது. இதனால் நிவாரணத்தின் பலன் பல மடங்கு அதிகமாகும். அபிஷேக் மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். குரு மேலும் சொன்னார், மகனே, மருந்து மட்டும் போதாது, உணவும் ஒரு மருந்துதான். அதனால் உன் உணவில் இன்னும் 2 விஷயங்களை சேர்த்துக்கொள். சீன், அலசி விதைகள். குரு கூறினார், மகனே, அலசி விதைகளை சிறிது வறுத்து பொடியாக்கி காலை 1 ஸ்பூன் தயிர் அல்லது தண்ணீருடன் எடுத்துக்கொள். அலசி விதைகள் நரம்புகளை பலப்படுத்தும், உடலின் உள்ளே உள்ள வீக்கத்தை குறைக்கும், மூட்டு வலியையும் குறைக்கும். சீன், சியா விதைகள். அவர் மேலும் சொன்னார், சியா விதைகளை 1 ஸ்பூன் தண்ணீரில் ஊற வைத்து காலை எடுத்துக்கொள்ளலாம். இரவு முழுவதும் ஊற வைத்தால் இன்னும் சிறந்தது. சியா விதைகள் உடலுக்கு சக்தி தரும், சோர்வை குறைக்கும், நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கும். அபிஷேக்கின் மாற்றம். அபிஷேக் அந்த நாளிலிருந்து அனைத்தையும் பின்பற்றத் தொடங்கினான். முதல் வாரத்தில் எரிச்சல் கொஞ்சம் குறைந்தது. 2வது வாரத்தில் முள்குத்தும் உணர்வு குறைந்தது. 3வது வாரத்தில் கால்களில் லேசான தன்மை வந்தது. 1 மாதத்தில் அவன் முகத்தில் ஒளி திரும்ப வந்தது. நடை பழையபடியானது. உடல் முழுவதும் சுறுசுறுப்பு ஏற்பட்டது. அவன் மீண்டும் குருவிடம் வந்து சொன்னான், குருஜி, நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள். குரு சிரித்தார், நான் வழிகாட்டினேன், இயற்கைதான் குணமாக்கியது. மார்பி, இப்போது அறிவியல் விளக்கம். நண்பர்களே, இந்த 3 பொருட்களில் அப்படி என்ன சக்தி இருக்கிறது? இப்போது அதை நவீன அறிவியலின் மொழியில் புரிந்து கொள்வோம். பட்டை. பட்டையில் உள்ள முக்கிய மூலப்பொருள் சின்னமால்டிஹைடு. இது உடலின் வீக்கத்தை குறைக்கும், நரம்புகளில் இருக்கும் அழுத்தத்தை குறைக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதனால் பலருக்கு கால்களின் சூடு, எரிச்சல், வலி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். சீன், பெரிய ஏலக்காய்.
பெரிய ஏலக்காயில் பொட்டாசியம், மக்னீசியம், பல தாதுக்கள் உள்ளன. இவை இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும். இரத்த அழுத்தம் சரியாக இருந்தால் நரம்புகளின் மீது அழுத்தம் குறையும், கால்களின் கனத்த தன்மை குறையும், இரத்த சுழற்சி மேம்படும். கிராம்பு. கிராம்பில் உள்ள சக்தி வாய்ந்த மூலப்பொருள் யூஜனால். இது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அதனால் நரம்புகளில் இருக்கும் எரிச்சல் குறையும், வலி அமைதியாகும். சோம்பின் சக்தி. கஷாயம் குடித்த 15 நிமிடங்களுக்குப் பிறகு சோம்பு மென்றல் நல்லது. ஜீரணம் மேம்படும், மூலப்பொருட்கள் உடலில் நன்றாக உறிஞ்சப்படும், நிவாரணத்தின் பலன் அதிகமாகும். அலசி விதைகள் மற்றும் சியா விதைகள். அலசி விதைகள். இதில் உள்ள ஒமேகா 3 நரம்பு வீக்கத்தை குறைக்கும், எரிச்சல் முள்குத்துதல் குறையும், மூட்டுகளுக்கு மென்மை தரும். சியா விதைகள். இதில் இரும்புச்சத்து, மக்னீசியம், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். இவை சக்தியை அதிகரிக்கும், சோர்வை குறைக்கும், நரம்புகளுக்கு ஊட்டம் தரும். முழு நிவாரணம் சுருக்கம். நண்பர்களே, ஒரு கிளாஸ் தண்ணீரில் சிறிய பட்டைத்துண்டு, ஒரு பெரிய ஏலக்காய், 2 கிராம்பு, 3-4 நிமிடம் கொதிக்க வைக்கவும். இரவு உணவுக்கு 30 நிமிடம் பிறகு குடிக்கவும். 15 நிமிடம் கழித்து 1 ஸ்பூன் சோம்பு மென்றால் நல்லது. காலை அலசி பொடி அல்லது சியா விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். முக்கிய அறிவுரை. இந்த மூன்றும் சூடு தன்மை கொண்டவை. அதனால் முதலில் 15 நாட்கள் மட்டும் முயற்சி செய்யுங்கள். உடல் எப்படி எதிர்வினை தருகிறது என்று பாருங்கள். மருத்துவர் அல்லது வைத்தியரிடம் ஆலோசனை பெறுவது சிறந்தது. இப்போது இந்த வீடியோவில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த பகுதி பகவான் கௌதம புத்தர் கூறிய 5 சக்தி வாய்ந்த பழக்கங்கள் பற்றி ஆகும். இந்த பழக்கங்களை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் பெரிய பெரிய நோய்களையும் எதிர்க்க முடியும். ஏற்கனவே உள்ள நோய்களும் மெல்ல சரியாகத் தொடங்கும். உடல் எப்போதும் ஆரோக்கியமாகவும் சக்தியுடனும் இருக்கும். இப்போது கவனமாக முழுவதும் கேளுங்கள். ஒரு கதை மூலம் புரிந்து கொள்வோம். பல வருடங்களுக்கு முன்பு விஜய் என்ற இளைஞன் பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் நாளுக்கு நாள் பலவீனமாகிக் கொண்டே போனான். ஒரு நாள் அவன் ஒரு ஆயுர்வேத குருவை சந்திக்கிறான். விஜய் தன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கூறினான். குரு அமைதியாக கேட்டார். பின்னர் சொன்னார், மகனே, உன் உடல் இப்படியாக காரணம் நோயல்ல, உன் தவறான பழக்கங்கள்தான். நீ உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் உன் காலை பழக்கங்களை மாற்ற வேண்டும். இன்று நான் உனக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 பழக்கங்களை சொல்லப் போகிறேன். முதல் பழக்கம், காலை எழுந்ததும் தண்ணீர் குடிப்பது. குரு கூறினார், மகனே, காலை எழுந்ததும் தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியம். விஜய் கேட்டான், குருஜி, இது ஏன் அவ்வளவு முக்கியம்? குரு விளக்கினார், மகனே, மனித உடலில் 70% தண்ணீராலானது. நாம் இரவு முழுவதும் தூங்கும்போது 6 முதல் 8 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம். அதனால் உடல் டீஹைட்ரேட் ஆகிறது, மெட்டபாலிசம் மெதுவாகிறது, ஜீரண சக்தி குறைகிறது, உடலில் நச்சுக்கள் சேரத் தொடங்குகிறது. காலை எழுந்ததும் தண்ணீர் குடிப்பது உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மிக எளிய வழி. உதாரணம், குரு சொன்னார், ஒரு விவசாயி விதை விதைத்தால் அதை தினமும் தண்ணீர் ஊற்றாவிட்டால் என்ன ஆகும்? விதை உலர்ந்து போய் செடியாகாமல் அழிந்து போய்விடும். அதேபோல உடலுக்கும் சரியான நேரத்தில் தண்ணீர் வேண்டும். காலை காஃபி டீ குடிப்பது தவறு. விஜய் கேட்டான், அப்படியென்னால் நான் காலை எழுந்ததும் டீ குடிப்பது தவறா? குரு சிரித்தார், ஆம் மகனே, காலியான வயிற்றில் டீ அல்லது காஃபி குடித்தால் வயிற்றில் அமிலம் அதிகரிக்கும், கேஸ், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன் வரும். அதனால் முதலில் தண்ணீர்தான் குடிக்க வேண்டும். காலை தண்ணீர் குடிப்பதின் நன்மைகள். குரு சொன்னார், உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்கிறது. 2 ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. 3 தோல் பிரகாசமாகும். 4 எடை குறைய உதவும். 5 நாள் முழுவதும் சக்தி தரும். 6 மூளை வேகமாக செயல்படும். தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் என்ன? குரு எச்சரித்தார், உடல் சோர்வாகும், ஜீரண சக்தி பாதிக்கும், நச்சுக்கள் உடலில் தேங்கும்,
தோல் வறண்டு போகும். மெட்டபாலிசம் குறையும். விஜய் மகிழ்ச்சியுடன் சொன்னார், குருதேவா, இனிமேல் நான் தினமும் காலை எழுந்ததும் தண்ணீர் குடிப்பேன். மேலும் புத்த தத்துவ வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.